வணக்கம் நண்பர்களே, நான் சிறுமிரியிலிருந்து உங்க விஜயா பேசுறேன். போன வீடியோல ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு நாளைக்கான புரத ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ, அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம். புரோட்டீன்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விலை ஜாஸ்தியான பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்ஸ் இதுலலாம் தான் நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு. ஒரு இந்தியாவில் வாழற ஒரு வெஜிடேரியன், ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலினால அவங்க வாங்குற பொருட்கள்லேருந்து புரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் பூர்த்தி செய்ய முடியுமா? அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம ஒரு 5 வகையான தினசரி உபயோகிக்கக்கூடிய பருப்பு வகைகளையும் 2 கீரை வகைகளையும் எடுத்துக்கலாம். அதுல 100 கிராம்ல எவ்வளவு புரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். துவரம் பருப்புல 22.24 கிராம், பாசி பருப்புல 24 கிராம், பச்சை பயிறு அதுல 22.5 கிராம், கொண்டை கடலை 24 கிராம், கொள்ளுல 21.73 கிராம், சோயால 35.58 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்த பருப்புகள் எல்லாத்தையுமே இப்போ துவரம் பருப்பை சாம்பாரா பண்ணிக்கலாம், கொள்ளு ரசம், கருப்பு கொண்டை கடலையில சுண்டல், முளை கட்டின பச்சை பயிரை கோசுமல்லி இல்லை சாலட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம பாசி பருப்பில் பாயசம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மெயினாக போட்டு கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ், அன்பாலிஷ்டு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 9.16 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஃபுட்டு பண்ணும்போது அது ப்ரோட்டீன் லோடட் ரிச் ஃபுட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ முருங்கைக்கீரைன்னு பார்த்தீங்கன்னா அதில் 6.41 கிராம்ஸும், கருவேப்பிலை எல்லா இடத்துலையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலையில் 7.41 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குங்க. நம்ப முடியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாலில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் விட 2 மடங்கு ஜாஸ்தி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது, எல்லார் வீட்லயும் கருவேப்பிலை போடுறோம், எல்லாரும் ப்ராப்பரா எடுத்து ஓரத்துல வச்சிடறோம். அந்த மாதிரி இல்லாம இனிமேல முருங்கைக்கீரை ஆகட்டும், கருவேப்பிலை ஆகட்டும் தவறாம நம்ம இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஈஸியா கிடைக்கக்கூடிய, எல்லாருனாலையும் வாங்க முடிந்த இனி ஒரு 3 பொருள் பார்க்கலாம்னா கடலை, எள்ளு, வெந்தயம். எள்ளுல 21.65 கிராம், நிலக்கடலையில 23.65 கிராம், வெந்தயத்தில் 25.41 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி குறைஞ்ச செலவிலேயே புரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்ஸ் நம்மளால் பண்ண முடியுங்க. எள் உருண்டை, கடலை உருண்டை, வெந்தய லட்டு எல்லாம் தயார் பண்ணலாங்க. இந்த எள்ளு, கடலை, வெந்தயத்தை அதில் இந்த ஸ்வீட்ஸில் மாத்திரம் இல்லாமல் இட்லி, அடை, தோசை இதிலெல்லாம் சேர்த்திக்கலாம். வெந்தய சாலட் பண்ணலாங்க, எள்ளு பொடி பண்ணி உபயோகப்படுத்தலாங்க. இப்போ நம்ம பேசின பொருட்கள் எல்லாமே எல்லாருனாலையும் ஈஸியாக அஃபோர்டபுளாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். இதை நம்ம தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட டெய்லி ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட், அன்றாட புரத தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் செய்வீங்கன்னு நம்புகிறேன்.